ஹாய் ஹலோ வணக்கம். நான் ராஜேஷ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது ஜாஸ்வர்ஸோட போக்கிமான் பேட்டில் ஃபிகர்ஸ். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 டிஃபரண்டான போக்கிமானோட டாய்ஸ் இருக்கு. நான் இந்த போக்கிமான் டாய்ஸை எங்க இருந்து வாங்குனேங்கிற மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க போக்கிமான் டாய்ஸ பத்தி பாக்குறதுக்கு முன்னால இந்த பாக்ஸ பத்தி நம்ம பாத்துறலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள 4 டிஃபரண்டான போக்கிமான் ஃபிகர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பாக்ஸோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா இந்த 4 டிஃபரண்டான போக்கிமான்ஸோட நேமையும் கொடுத்திருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஜாஸ்வர்ஸ் கிட்ட வேற என்னென்ன போக்கிமான் ஃபிகர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல இருக்க மத்த சைட்ஸை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேக்ல பாத்தீங்கன்னா 4 டிஃபரண்டான போக்கிமான் டாய்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம பீக்கச்சு. இந்த கேரக்டரை பத்தி அவ்வளவா நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஈவன் போக்கிமான் சீரிஸ் பார்க்காதவங்களுக்கு கூட இந்த கேரக்டரை பத்தி தெரியும். பிகாஸ் இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ். அப்படியே இந்த பாக்ஸ்ல இருக்க இந்த 3 போக்கிமான் டாய்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 போக்கிமான்ஸ் பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க போக்கிமான் சீரிஸான ஸ்கார்லட் அண்ட் வயலட்ல வர ஸ்டார்டர் போக்கிமான்ஸ். இந்த 3 போக்கிமான்ஸுமே டோட்டலா புதுசு அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த 3 போக்கிமான்ஸ் பத்தி சுத்தமாவே ஐடியா இல்ல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனை வச்சு பார்க்கும்போது இந்த 3 போக்கிமான் கேரக்டர்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா லுக் வைஸ் இந்த 3 ஸ்டார்டர் போக்கிமான்ஸும் ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் இருக்கு. எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. இப்போ வர போக்கிமான் சீரிஸ்ல அவங்க ரிலீஸ் பண்ற புது போக்கிமான் கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ இம்ப்ரெசிவா தெரியல. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 ஸ்டார்டர் போக்கிமான்ஸ் பத்தி பாத்துடலாம். இந்த 3 ஸ்டார்டர் போக்கிமான்ஸோட நேம்ஸுமே ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்கப்பா. ஸ்பிரிகட்டியோ இது ஒரு கிராஸ் அண்ட் கேட் டைப் போக்கிமான். இந்த போக்கிமான் டாயை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் டைப் போக்கிமான்னு சொல்லிட்டு. இந்த 3 ஸ்டார்டர் போக்கிமான்ஸ்லயே இந்த போக்கிமான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கியூட்டா இருக்குன்னு சொல்லலாம். கையில பிடிக்கவும் நல்லா சாலிடா இருக்கு. அதே மாதிரி இதுல பெயிண்ட் ஒர்க்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபேக்கோகோ இது ஒரு ஃபயர் அண்ட் குரோக்கடைல் டைப் போக்கிமான். இந்த போக்கிமானோட டிசைன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் இருக்கு. மோஸ்ட்லி போக்கிமான் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர் டைப் போக்கிமான்ஸோட டிசைன் எல்லாமே ரொம்பவும் சூப்பரா இருக்கும். ஆனா இந்த ஃபயர் டைப் போக்கிமான் என்னமோ எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசா இம்ப்ரெசிவா தெரியல. இந்த போக்கிமான் டாயோட பில்டு குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. பெயிண்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமா சொல்லணும்னா இந்த போக்கிமான் கேரக்டரோட இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாமே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. பட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த போக்கிமான் டாயை பாத்தீங்கன்னா இவங்க போக்கிமான் சீரிஸ்ல வர மாதிரியே அக்யூரேட்டா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். குவாக்ஸி இது ஒரு வாட்டர் அண்ட் டக் டைப் போக்கிமான். இந்த போக்கிமான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அப்படியே நம்ம டொனால்ட் டக் மாதிரி இருக்கு. அந்த கேரக்டரோட டிசைன்ல இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஒரு போக்கிமான் அவங்க டிசைன் பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. அந்த 2 போக்கிமான் கேரக்டர்ஸ் மாதிரியே இந்த போக்கிமானையும் இவங்க நல்லா சாலிடா பில்ட் பண்ணிருக்காங்க. பெயிண்ட் ஒர்க் அங்கங்க ஒரு மாதிரி இந்த குவாக்ஸி டாய்ல இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 3 போக்கிமான் ஃபிகர்ஸையும் நம்மளால ஈஸியாவே இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிக்க முடியுது. 3 போக்கிமான்ஸோட பில்டு குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இந்த 3 போக்கிமான் டாய்ஸ்ல எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் டைப் போக்கிமான் தான். இந்த 3 போக்கிமான் டாய்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பீக்கச்சுவை பத்தி பார்க்கலாம். பீக்கச்சு இது ஒரு எலக்ட்ரிக் டைப் போக்கிமான். என்னோட போக்கிமான் டாய் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி 5 டிஃபரெண்டான பீக்கச்சு இருக்கு. இது என் கலெக்ஷன்ல ஜாயின் பண்ற 6th பீக்கச்சு. இந்த பீக்கச்சுவோட பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லாவே சாலிடா இவங்க கொடுத்திருக்காங்க. நம்ம பீக்கச்சு ஜம்ப் பண்ற மாதிரியான ஒரு போஸ்ட்ல இந்த போக்கிமான் டாயை இவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பீக்கச்சு டாயை போஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டையும் அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. பீக்கச்சுவோட லெக் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் இவங்க கொடுத்திருக்காங்க. இந்த டிசைன் மூலியமா நம்மளால இந்த ஸ்டாண்டையும் பீக்கச்சுவையும் நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த பீக்கச்சுல பெயிண்ட் ஒர்க் எல்லாமே செம சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அனிமேல பாக்குற மாதிரியே நல்லாவே அக்யூரேட்டா அவங்க டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. பீக்கச்சுவோட டெய்ல மட்டும் இவங்க ரப்பர் மெட்டீரியல்ல டிசைன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு. இந்த 4 போக்கிமான் டாய்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இந்த போக்கிமான் டாய்ஸை அமேசான் அமெரிக்கன் சர்வர்ல இருந்து தான் வாங்கினேன். இந்த போக்கிமான் டாய்ஸோட பையிங் லிங்க் பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இந்த போக்கிமான் டாய்ஸ் வேணும் அப்படின்னா இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ இந்த போக்கிமான் டாய்ஸ்க்கு எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க இந்த டாய்ஸ் எல்லாம் வாங்குங்க. நான் இந்த மாதிரி நருட்டோ, டிராகன் பால், போக்கிமான், பவர் ரேஞ்சர்ஸ், மார்வல், டிசில இருக்க ஆக்ஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய டாய் போட்டோஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. ஃப்ரீயா இருந்தா செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, this is Rajesh signing off.